நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு ஒன்லைன் பிராக்டிஸ் ஒரு வரி வினா விடைகள் இந்த ஒன்லைனோட பயிற்சிகளானது டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம். வருகின்ற செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 1, 2024 முதல் இதற்கான பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல் தான். ஸோ இந்த வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி, இதற்காக நம்ம படிக்க வேண்டியது எப்படி, எந்த பகுதியை படிக்கணும், எந்த புத்தகத்திலிருந்து நம்ம போறோம். ஸோ இதுதான் மெயினான கான்செப்டா இன்றைய வீடியோல உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு உங்களுக்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ், சரிங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். ஸோ இந்த மாதிரி பாடப்பிரிவிற்கு நம்ம நினைச்சிடறோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் அதோட நம்ம என்ன செஞ்சிடறோம் அட்டாச் பண்ணி கொடுத்துறோம். நீங்க அந்த ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நீங்க அந்த டெஸ்ட் கொஸ்டினை தேர்வு எழுதி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு வழிமுறையானது நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். ஸோ இது போக நம்ம தமிழ் பாடம் மற்றும் ஹிஸ்டரி பாடம், ஸோ இந்த இரண்டு பாடத்திற்கும் நம்ம நினைச்சிடறோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். தமிழ் பாடம், ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம நினைச்சிடறோம் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். கிட்டத்தட்ட 185 தேர்வுகள் இந்த இரண்டு பாடத்திற்குமே, தமிழுக்கும் ஹிஸ்டரி பாடத்திற்கும் நம்ம நினைச்சிடறோம் 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது டிஆர்பியோட எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஆனது வாரத்துல 2 நாட்கள் சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது போக இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒன்லைன் பிராக்டிஸ், சரிங்களா, அதே மாதிரி டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இது போக நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த ப்ராக்டிஸை உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் கொடுக்குறோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒன்லைன் தேர்வுகளும் நம்ம நினைச்சிடறோம் இதுல ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுல மெயினா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி, செப்டம்பர் 1 இருந்து தமிழ் பாடத்திற்கு சங்க இலக்கியம் 10 பாட்டு மூலமும் தெளிவுரையும், சங்க இலக்கியம் 10 பாட்டு மூலம் தெளிவுரை, அறிஞர் சாவே சுப்பிரமணியம் அவருடைய புக்கு. ஸோ மணிவாசக பதிப்பகத்தினுடைய புத்தகம். இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு டாபிக்கா நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் இதுல என்னென்ன பகுதி, எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் படிக்கணும்ங்கிறத உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லயே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒன்லைனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதுல இருந்து நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு இந்த 185 தேர்வோட இந்த தேர்வை நீங்க சேர்த்து எழுதக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அடுத்த கட்ட பயிற்சியை நம்ம நினைச்சிடறோம் நகர்த்தி கொண்டு போறோம். ஸோ திருமுருகாற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, மலைபடு கடாம், பட்டினப்பாலை. ஸோ இந்த 10 பாடல்கள் நூல்கள் 10 பகுதியிலிருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் பிராக்டிஸ் தேர்வு. அடுத்து நீங்க இதனை தொடர்ந்து சங்க இலக்கியங்கள்ல 8 தொகைக்கு அடுத்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் புத்தகத்தையும் நம்ம நினைச்சிடறோம் ஒன்லைனா உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்களின் வரலாறு, சரிங்களா, இன்று வரை இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களின் வரலாறு பேராசிரியர் ஜே தர்மராஜ் அவருடைய புக்ல இருந்து அடுத்த பயிற்சிகள் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த புக்கை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த புக்கை ரெடி பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி அதுலயே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாகவும்
இந்த புத்தகம் நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி தேர்வுகள் யூடியூப்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்லேயே அனைத்து தகவலுமே நம்ம கொடுத்து அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வர்றதுக்குள்ள ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஒன் லைனையும் நம்ம அப்படியே முழுமையாக பயிற்சி எடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வு, ஆன்லைன் தேர்வு. ஸோ ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் சென்று மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கு உங்களை நீங்கள் நிச்சயம் தயார் செய்து கொள்வதற்கான இந்த வழிமுறையை உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதனை குறித்த சந்தேகம், கருத்து, உங்களுடைய தேவைகளுக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.